இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால் நம்மை அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த தயவு, அவர் நம்மேல் வைத்த காருண்யம், இதெல்லாம் தான் நம்மள இந்த இடத்துல இதுல நம்ம ஒருவரை ஒருவர் முகங்களை அறியாதவர்கள், நம்ம பார்க்காதவர்கள். ஆனாலும் கூட இந்த இடத்துல ஒரு மனதோடு அவருடைய வார்த்தையை கேட்கும்படி நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அப்படின்னா, நிச்சயமாய் அது அவருடைய பரிபூரணமான அன்பை அது வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, அவருடைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க, தியானிக்க, தியானிக்க நம்முடைய உள்ளங்களை அவர் கொழுந்துவிட்டு எரியச் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் தந்திருக்கிறார். நம்ம தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரிகிறதையும், நம்முடைய கான்ஷியஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் ஆகிறதையும் நிச்சயமாய் இன்றைக்கு உணருவோம் என்பதில் சந்தேகம் இல்ல. நம்ம தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர குறிச்சு தான் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் நான் அத தான் தியானிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தேன். ஆனா, அந்த சாட்டர்டேல இருந்து ஆண்டவர் என் உள்ளத்துல வைத்த ஒரு வார்த்தை, விடிவெள்ளி, மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி நட்சத்திரம். இந்த விடிவெள்ளிங்கிற வார்த்தை அ திரும்ப, திரும்ப, திரும்ப நானும் அ அந்த சாட்டர்டே எனக்கு அந்த வார்த்தை உள்ள வந்துட்டே இருந்தது. நேத்து மெசேஜுக்கு நான் ரெவலேஷன் அந்த ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி நான் அந்த காரியங்கள் எல்லாம் தியானிச்சுட்டு இருக்கிறப்போ, மறுபடியும் எனக்கு அந்த வார்த்தை, அந்த விடிவெள்ளிங்கிற வார்த்தை எனக்குள்ள வந்துட்டே இருந்தது. அப்போ அந்த விடிவெள்ளியில என்னதான் இருக்குது? அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் எதை குறித்து தான் சொல்லுதுன்னு சொல்லி சில காரியங்கள நான் தியானித்து பார்த்தேன். உண்மையிலேயே அது ரொம்ப அற்புதமான காரியங்களா இருந்தது. இன்றைக்கு அ ஒருவேளை ஆவியானவர் அது எனக்கு வெளிப்படுத்தினார்னா, இன்றைக்கு நம் எல்லோருக்கும் அது ஆசீர்வாதமானதாய் இருக்க வேண்டும் என்பத தான் அதனால தான் என் உள்ளத்துல அந்த வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1:19. மிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களை உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இங்க ஒரு விடிவெள்ளி நம்ம இருதயத்தில் உதிக்க வேண்டும். உதிக்கிற அளவுக்கு வசனத்தை கவனிக்கிறது நலமாயிருக்கும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடிவெள்ளி நட்சத்திரம், இந்த விடிவெள்ளி யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 28ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் ரெவலேஷன் சாப்டர் 2 verse 28. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அதே வெளிப்படுத்துதல்ல 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 22. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இந்த பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆ பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த விடிவெள்ளி நம் இருதயங்களில் உதிக்கும் அளவும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியமான காரியமா தான் இருக்கும். ஏன்னா இந்த விடிவெள்ளி நம்முடைய இருதயங்களில் என்ன செய்ய வேண்டுமா?
உதிக்க வேண்டுமாம். அப்போ மேசியா கிறிஸ்து அவருடைய தோற்றம் அப்படிங்கிறது எதிர்காலத்துக்காக, நம்ம ஃபியூச்சருக்காக கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் இல்ல. அது ஏற்கனவே அவர் நிறைவேற்றப்பட்ட உண்மையா இருக்கிறார். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இந்த பூமிக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடித்து இன்றைக்கு உன்னதத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறார். அவர் நிறைவேற்றப்பட்ட உண்மையா இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம மற்றவங்க சொன்ன சாட்சியை விட மேலான ஒன்றை நாம அனுபவிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ இரவு நேரத்துல ஒரு விளக்க ஏற்றோம், ஒரு சுவிட்சை போடுறோம், லைட் எரியுது. அதே போல அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வேதத்தை நம்ம எதுக்கு தியானிக்கிறோம்? நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்படியாய். இந்த வார்த்தைய தியானிக்க 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 நம்முடைய சொந்த புரிதல்ல ஒரு ஒரு டே ஒரு ஒரு பகல் வெளிச்சம் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்குதாம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்து நம் இருதயங்களில் நம்முடைய அனுபவபூர்வமாய் நாம் அவரை உணர ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த வசனத்தை நாம் என்ன செய்யணுமா? இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்க செய்கிற விளக்காய் இந்த வசனம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த கிறிஸ்துவை நாம் அனுபவபூர்வமாய் அறியும்படிக்கு. விடிவெள்ளி நட்சத்திரமாகிய அவர் நம்முடைய இருதயங்களில் உருவாக வேண்டுமாம். இன்னும் விடிவெள்ளி நட்சத்திரம் முழுமையுமாய் உருவாகல. காரணம் என்னன்னா, இன்னும் நமக்குள்ள எத்தனையோ சந்தேகம், பயம், அவிசுவாசம், கலக்கம், சோர்வு இது எல்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னா, இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசுவை நாம் இன்னமும் அறிய வேண்டிய விதத்துல என்ன செய்யல? நம்ம அறியல. இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசுவை நாம் அறிகின்ற வேளையிலே நம்ம வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். அப்போ இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து தான் வெளிப்படுத்துதலை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த இந்த குறிப்பிட்ட இந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய இருதயங்கள் எல்லாம் எங்க இருந்தது? நம்முடைய கான்சியஸ்னஸ் எல்லாமே ஒரு இருளுக்குள்ள இருந்தது. இந்த இருள்ல இருக்கிற இந்த நம்முடைய மனநிலைமை, இந்த ஃபாலன் மைண்ட் செட்டுக்கு இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரும்படியாகத்தான் நம்ம முதல்ல யாரை தியானிக்கணுமா? எதை தியானிக்க வேண்டுமாம்? வேத வசனத்தை கவனிக்க வேண்டுமாம். அது நமக்கு நம்ம உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. இந்த வெளிச்சத்தை நம்ம பெற 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 பெறதான் நம்மளுடைய இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் அவர் உதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உதிக்கும் போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆயிருக்கும்னா, ஹையர் லெவல்ல ஷிஃப்ட் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே நம்ம கான்சியஸ்னஸ் நம்முடைய இருதயத்தை குறித்து பார்த்தோம். விழுந்து போன இந்த ஆதாமினுடைய மனநிலைமை பாதாளத்துக்குள்ள போய் சிக்கி கொண்டிருக்கு, இருளுக்குள்ள போய் சிக்கி கொண்டிருக்கு. தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறபடியினால எப்பவும் பயம், கலக்கம், சோர்வு முதல் மனிதனாகி அந்த ஆதாமுக்குள்ள இருந்த அத்தனை நேச்சரும் நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. கசப்பு, வெறுப்பு, பொறாமை இது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஆடமனுடைய நேச்சரா நம்ம பார்க்கிறோம். இந்த 2ஆம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவை இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் அவர் எப்பொழுது அனுபவபூர்வமாய் நம்ம அவரை உணர்கிற வரைக்கும் நம்ம எதை தியானித்து கொண்டே இருக்கணுமா? வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அந்த வெளிச்சம் தான் நமக்கு விடிவெள்ளி நட்சத்திரமாகிய அவர் நம்ம இருதயத்துல அவர் அனுபவபூர்வமாய் நம்முடைய இருதயங்களில் அவர் என்ன செய்ய முடியுமாம்? உதிக்க முடியுமாம். அப்போ இதை இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். லூக்கா 23:54. அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது.
ஆயத்த ம். நாளா இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. இது அந்த நாள் ஆயத்த நாளா இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. அப்போ யூதர்களுக்கு அந்த ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் பிரிப்பரேஷன் டே. அண்ட் தட் அண்ட் த டே வாஸ் த பிரிப்பரேஷன் டே அண்ட் த சபத் வாஸ் டிராயிங் நியர். அப்போ இந்த பிரிப்பரேஷன் டேயா இருக்கு. அந்த பிரிப்பரேஷன் டே முந்தைய நாள் விளக்கு ஏற்றுதல் வழக்கத்தை அவங்க வச்சிருந்தாங்களாம். அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த பிரிப்பரேஷன் டே தான் விளக்கை ஏற்றுகிற நாளா இருந்தது. அந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது, ஓய்வு நாள் இளைப்பாறுதல் அப்படின்னாலே அங்கே இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு தான் அந்த ஓய்வு நாள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இயேசுவே உண்மையான மேசியா அப்படிங்கிறத அந்த நம்பிக்கைய தனிப்பட்ட அனுபவத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள அது வலியுறுத்துகிறது. நம்முடைய உள்ளான அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேட்ஜ் கிறிஸ்துவை குறித்ததான அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜை நம்ம கெயின் பண்றதுக்கு நம்முடைய கான்சியஸ்னஸ் உயர்தரமான இடத்துல ஷிஃப்ட் ஆகுறதற்காக நம்ம பொழுது விடிந்து விடிவெள்ளி நட்சத்திரம் நம் இருதயத்தில் உதிக்கும் அளவும் அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அவருடைய வசனத்தை நம்ம என்ன செய்யணுமா? கவனிக்க வேண்டுமாம். அப்ப அந்த வசனங்களை நம்ம கவனிக்க 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 இந்த கிறிஸ்து இவர் நம்ம வாழ்க்கையில ரியலா மாற ஆரம்பிப்பாரு. இப்ப வரைக்கும் கிறிஸ்து ரியலா இல்லாத பகுதிகள் நம்ம வாழ்க்கையில நம்ம மனதின் எந்த பகுதிகள்ல அவரை ரியலா நம்ம புரியலையோ, அவரை நம்ம உண்மையா வாழ ஆரம்பிக்கலையோ, அந்த இடத்தில் தான் இருளில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமீபத்துல முந்தா நாள் நான் ஊருக்கு வந்துட்டு இருக்கிறப்போ என் இருதயத்துல ஒரு காரியம், சிலரை குறித்து சிலருடைய வியாதிகளை குறித்து இதெல்லாம் நான் யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் என் இருதயத்துல பேசினாரு, மகளே நான் எதையும் உங்களிடத்துல இருந்து எடுக்கிறதுக்காக நான் இந்த பூமிக்கு வரல. எல்லாவற்றையும் உனக்காக என் பிள்ளைகளுக்காக கொடுக்க தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன். அப்போ ஆண்டவர் பேசுறாரு, நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் தான் நான் வந்திருக்கிறேன். நான் கொடுக்க தான் வந்திருக்கிறேன். உன்கிட்ட இருந்து உன் ஜீவனையோ உன்னுடைய சுகத்தையோ உன்னுடைய சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ எதையும் எடுக்க நான் வரல. நான் எல்லாத்தையும் அபண்டன்ட்டா கொடுக்க தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். உனக்காக நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் வந்தேன். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என் கூட பேசிட்டே இருந்தாரு. அப்போ அவருடைய நேச்சரே என்னன்னா, அவருக்கு எதையும் நம்மகிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதங்களை நம்மிடத்தில் இருந்து அவரால் அவர் அவர் எடுக்கக்கூடியவர் அல்ல. அப்படிப்பட்ட மனப்பான்மையுடையவர் அவர் அல்ல. அவர் மனதே என்னன்னா, நமக்காக அபண்டன்ஸ்ல கொடுக்கணும். என் பிள்ளைக்காக நான் நிறைவாய் கொடுக்கணும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஆதாமும் ஏவாளும் தான் அந்த தோட்டத்துல இருக்கிறாங்க. அந்த தோட்டத்துல இருந்து 4 நதிகள் பிரியுது. அதுல ஒரு நதி போகிற இடமெல்லாம் அந்த தேசத்துல என்ன செய்யுமா? பொன் விளையுமா. அப்போ எவ்வளவு தன் பிள்ளைகளை உருவாக்கி அந்த தோட்டத்துல வைத்து அவங்களுக்கு ஒரு அபண்டன்ட் லைஃப் அவர் என்ன செய்யறாரு? கொடுத்தார். இதுதான் தேவனுடைய இருதயத்தின் எண்ணங்களாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? அந்த அளவுக்கு அவர் நமக்கு கொடுக்கிற தேவனா நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன வராது? பயம் வராது. இன்னைக்கும் நமக்குள்ள பயம், இந்த வியாதி என்ன என்ன செஞ்சிரும்? இந்த பலவீனம் என்ன என்ன செஞ்சிரும்? இந்த பிரச்சனை என்ன என்ன செஞ்சிரும்? இப்படியெல்லாம் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம்னா காரணம் என்ன? இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இன்னமும் நம்முடைய இருதயத்திலே பரிபூரணமாய் அவர் உருவாகவில்லை. அவருடைய நேச்சரை இன்னும் நம்ம உணரல. இன்னும் புரியல. அதனாலதான் சின்ன 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 விஷயங்களுக்கும் மனுஷங்களை பார்த்து மனுஷ வார்த்தைகளை பார்த்து சோர்ந்து போய் அதுக்குள்ளேயே கடந்து சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய கிறிஸ்து நம் இருதயங்களில்
எப்பொழுது உதிக்கிறாரோ, அவர் உலகத்துக்கு வெளிச்சமா வந்துட்டாரு, நமக்கும் வெளிச்சமா வந்துட்டாரு. ஆனாலும் இன்னமும் நம்ம வாழ்க்கையில மாற்றம் இல்ல அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் இன்னமும் உதிக்கவில்லை. ஒவ்வொரு ஏரியால உதிச்சிருக்கிறாரு. இன்னமும் சில ஏரியாஸ்ல உதிக்காததுனால தான் எப்பவும் புலம்பல், எப்பவும் கண்ணீர், எப்பவும் அழுக, எப்பவும் பயம், எப்பவும் முறுமுறுப்பு. இதெல்லாம் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் இளைப்பாறுதல். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கிட்ட வந்துட்டோம்னாலே நம்ம ரெஸ்ட் தான். நீங்க எந்த விஷயத்தை நீங்க அவர் உங்க இருதயத்துல உருவாக உங்க லைஃபே எப்படி வந்துரும்னா ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வந்துரும். இன்னும் அந்த இளைப்பாறுதலை நம்ம உணர முடியாத இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து அந்த கான்சியஸ்னஸ்ல நம்முடைய இருதயத்துல இன்னமும் அவர் சில இடங்களிலே உதிக்கவில்லை. இத அனுபவபூர்வமா அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க எனக்காக அவர் சொல்றாரு, குமாரனையே கொடுத்துட்டேன்னா நான் உனக்காக எதை செய்யாம இருப்பேன். நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா, நான் இந்த காரியத்தை உங்கள்ட்ட விட்டுடுறேன், நீங்க எனக்காக செய்து முடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க விடும்போது அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அந்த அற்புதம் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும். இத நீங்க அனுபவிக்க உங்களுக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ரியலா நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமா, இந்த இடத்துல நான் அவர்ட்ட ஒப்பு கொடுத்தேன் அந்த காரியத்தை என் தேவன் அழகாய் செய்து முடித்தார் அப்படின்னு ரியலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்க வாழ்க்கையில பயம், கலக்கம்ங்கிற இடத்திலே நம்ம போக மாட்டோம். ஏதோ ஒரு சின்னதா வந்தா கூட அடுத்த நிமிஷம் அவர் அனுபவபூர்வமாய் உணர்ந்த அந்த அறிவு நம்மள அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துரும். அதனால அந்த விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் இன்றைக்கு அவர் உதிக்க வேண்டுமாம். அவர் எப்ப நம்ம இருதயத்துல உதிக்கிறாரோ நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் அது மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை குறித்து இன்னமும் கொஞ்சம் தியானித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. சரி, இங்க எக்காளம் ஊதும்போது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், பாதாள குழியின் திறவுகோல் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நட்சத்திரம் அப்படின்னாலே விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வெளிப்படுத்தல் 2:28 பார்த்தோம், வெளிப்படுத்தல் 22:16 பார்த்தோம். அவர்தான் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். அப்போ இருளை போக்குகிற விடிவெள்ளியை போல அவர் நம்முடைய இருதயங்களில் அவர் உதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே பாதாள உலகத்தின் அனைத்து சாவிகளும் யார்கிட்ட இருக்கு? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராய் இருக்கிறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் உடையவராயிருக்கிறேன். அப்போ இந்த விடிவெள்ளி இந்த நட்சத்திரம் யாரு? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் அவர் இருக்கிறார். அந்த அண்டர் வேர்ல்டு, அந்த பாதாள உலகத்தின் சாவிகள் அவர்கிட்ட இருக்கு. இப்போ நம்மளை எந்த வல்லமையும் நம்மை பாவம், மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ள நம்மை கொண்டு செல்ல முடியாது. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்திருக்கிறோம்னா இந்த மரணம், பாதாளம் இது நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பாதாளத்தின், மரணத்தின் திறவுகோல்கள்
விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறதை நாம் அறிய வேண்டும். இத நான் சொல்லும்போது, உங்க இருதயத்துல அப்படி ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா, அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில ரியலா ஆரம்பிக்கும். நீங்க உங்க சரீரத்த குறித்து, உங்க பலவீனத்த குறித்து, உங்க சோர்வுகள இத குறிச்சு நீங்க கலங்கவே மாட்டீங்க. ஏன்னா, அது உண்மையே இல்ல. நம்மள எந்த எந்த வல்லமைகளும் நம்மள பலவீனத்திலயோ, வியாதியிலயோ கொண்டு செல்ல முடியாது. நம்ம மனதுல நம்ம எதுக்கு இடம் குடுக்குறோமோ, நம்ம இருதயம் பாதாளத்துல இருந்ததுன்னா தான், பாதாளத்தின் காரியங்கள் நம்ம வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். நம்ம ஹார்ட் இந்த முதல் ஆதாமின் மூலம் நம்முடைய ஹார்ட் எங்க போயிருச்சு? பாதாளத்துக்குள்ள போயிருச்சு. இருளுக்குள்ள போயிருச்சு. இப்போ கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பாதாளத்தின் திறவுகோல்கள் அவர்ட்ட வந்துட்டு, ஆனா நம்ம இருதயம் எங்க இருக்கு? அந்த பாதாளத்துல இருக்கு. அதனால இன்னும் அந்த பாதாளத்துல இருந்து சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிறது. மேற்கொண்டுட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நம்ம ஹார்ட் அந்த இடத்துல இருக்கு. இப்ப இந்த ஹார்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும்? வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். விடிவெள்ளி நட்சத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் பூரணமாய் உதிக்கும்போது, ஆமால அவர் தான மரணத்துக்கும், பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் வைத்திருக்கிறாரே! என் வாழ்க்கையில இது எப்படி சம்பவிக்கும்? இது எப்படி நடக்கும்? என் குடும்பத்துல இது எப்படி நடக்கும்னு சொல்லி இந்த வெளிச்சம் நம்ம இருதயத்துக்குள்ள எப்ப வருதோ, அப்போ நம்ம இருதயத்துல இருக்கிற கான்ஷியஸ்னஸ் ஹையர் லெவலுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த இடத்துல அந்த இடத்துக்கு எப்ப வர்றோமோ, அப்போ நம்ம வாழ்க்கையில ஆவியின் பிரமாணம் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இல்லன்னா இத மரணத்துக்கும், பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் அவர் வைத்திருக்கிறார். அவ்வளவுதான். அந்த ஒரு வசனமா அது ஏதோ ஆமா அவர் தான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத சாதாரணமா எடுத்தோம் அப்படின்னா, அந்த வார்த்தையில் பலன் இல்லை. இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் உதிக்கும் அளவும், அவர் உதிச்சாதான் அங்க வெளிச்சமே, அந்த வெளிச்சம் இருந்தாதான் நம்ம கான்ஷியஸ்னஸ் ஹையர் லெவல்ல வந்திருக்குதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ அவர்தான் பிரகாசமான விடிவெள்ளியாய் இருக்கிறார். இப்ப பார்க்கிறோம் அந்த பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ல இருந்து 10 வாசிங்க ஆன்ட்டி. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ஆம் வசனங்கள்ல இருந்து 10ஆம் வசனங்கள் வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தர் பூமியின் கீழோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ இங்க பார்க்கிறோம் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6ல இருந்து 10ல இந்த இந்த காரியங்கள் நம்ம இருதயத்துல முதல்ல ரியலா மாற ஆரம்பிக்கணும். வசனம் அழகா சொல்லுது, தெளிவா சொல்லுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அவர்தான் என்ன 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 நட்சத்திரம்? நமக்காக இந்த பூமிக்கு வந்த நட்சத்திரம். அங்க இருக்கிறத அவர் சமமான கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் தன்னை என்ன செய்யறாராம்? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதுதான் அங்க விழுந்த நட்சத்திரமா, அது இன்னொரு ஒரு வசனத்துல பார்க்கிறோம். விழுந்த நட்சத்திரம் சொல்லி பார்க்கிறோம். அதையும் நம்ம தியானித்து பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த நட்சத்திரம் எங்க இருந்து வந்திருக்கு? உயரமான் அந்த உன்னதத்துல இருந்து நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து மனுஷர் சாயலாகி, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும்
கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாம் தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடியினாலே தேவன் என்ன செய்தாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இன்னைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த இயேசுவின் நாமத்துக்கு வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கித்தான் ஆகணும். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்னைக்கு அந்த நாமத்துக்கு முன்பாக எந்த வல்லமையும் நிற்க முடியாது, எந்த வல்லமையும் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்வான ஒரு ஸ்தானத்தை அவருடைய நாமத்துக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தி இருக்கிறார். அன்றைக்கு பேதுருவும் யோவானோ அந்த சப்பானிய குணமாக்கும் போது அங்க பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறோம், நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொன்னப்போ அந்த இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அவனுடைய அந்த முடமாக்கப்பட்ட சரீரம் கூட அங்கே செயல்படுகிறது. ஏன்னா அது முடங்கிதான் ஆகணும். அவனை முடக்கி வைத்திருந்தது சத்ரு. அந்த சத்ருவுக்கு இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே அதுக்கு மேல அவன் சரீரத்தை என்ன செய்ய முடியல? முடக்க முடியல. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டதாம். அப்போ அந்த பவர் அவருடைய நாமத்துக்கு இருக்கு. இதை இன்னும் எக்ஸ்பீரியன்ஷியலா நம்ம உணராததுனால இந்த இயேசுவின் நாமத்தை ரொம்ப சாதாரணமா நம்ம என்ன செய்றோம்? சொல்றோம். எந்த ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தை உணர்ந்தவனாய் அவன் பேசுறானோ அவனுக்கு முன்னாடி பிசாசுகள் நடுங்கித்தான் ஆகணும். அங்க இயேசு கிறிஸ்து அத்தாரிட்டியா போய் சொல்றாரு அந்த லேகியோன் பிசாசு, அசுத்த ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போங்கிறாரு. அதுக்கு உடனே அவன் சொல்றான், எங்களை வேதனைப்படுத்துறதுக்கா இங்க வந்தீரு, உன்னதமான தேவனுடைய குமாரனே. எந்த ஒரு மனிதன் இந்த அத்தாரிட்டிய உணர்ந்து தான் தேவனுடைய குமாரன் என்பதை உணர்ந்து அவன் அதிகாரம் நிறைஞ்சு பேசுறானோ அவனை பார்த்தா பிசாசுகள் நடுங்கும். ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத அவன் அறிய ஆரம்பித்திருக்கான். அன்னைக்கு இயேசு அவருக்கு தெரியும், நான் பிதாவானவருடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். அவர் மனுஷ சாயலாய் வந்த பொழுதினும் பிதாவினுடைய தற்சொரூபமாய் அவர் இருந்தார். அவரோடு கூட இன்டிமசியில இருந்து தான் யார் என்பதை அதிகமாய் அவர் அறிந்து கொண்டிருந்தபடியினாலே அவருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு, பவர் இருக்கு, எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்தார். இந்த முதல் ஆதாம் எல்லா அதிகாரத்தையும் இழந்து போனா, இந்த இரண்டாம் ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் மூலம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த சகல அதிகாரமும் உடையவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நம்மை பார்த்து வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் எல்லாம் என்ன செய்யதான் செய்யணும்? முடங்கிதான் ஆகணும். உங்களுக்கு முன்பாக எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது. இதை எப்போ நம்ம இருதயத்துல இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து உணர்வு பூர்வ ஆத்துமார்த்தமாய் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, நம்ம சும்மா இத உணர்ந்து நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம் இது முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற உணர்வோட நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த முழு பிரபஞ்சமும் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். ஏன்னா அந்த அந்த ஒரு பவர் உங்களுக்குள்ளதான் தேவன் வைத்திருக்கிறார். இதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் உங்க இருதயத்துல உதிக்க வேண்டும்.
எல்லாம் இருக்கு. கிறிஸ்து யாருன்னு தெரியுது. அவருக்கு என்னெல்லாம் நமக்கு செஞ்சு முடிச்சாருன்னு தெரியுது. எத்தனையோ பிரசங்கங்கள கேட்கிறோம். ஆனாலும் இன்னமும் மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா, இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம் இருதயத்தில் பல இடங்களில் உதிக்கவில்லை. எந்த இடத்துலலாம் அவர் அனுபவபூர்வமா உதிச்சிருக்கிறாரோ, அந்த இடத்துல நமக்கு பயமே இருக்காது. அவர் உதிக்காத இடத்துல தான் நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். அப்ப அவருக்கு சமானமாய் இருந்த பொழுதிலும், நம்மை ரட்சிக்கும்படியாய் அவருடைய தெய்வீகத்துவத்தை அவர் துறந்து தான் இந்த பூமிக்கு வர்றாரு. மனுஷனா பிறந்து, சிலுவையில மரணத்தை அவர் ஏற்று, அந்த ஆழமான அந்த பாதாளத்துக்குள்ள அவர் போய், அந்த மரணத்தின் வழியா அவர் நம்முடைய பாதாளத்துக்குள்ள, நம்ம போன இருளுக்குள்ள அவர் கடந்து சென்று, நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ, அதெல்லாம் சிலுவையில அவரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. கெத்செமனே தோட்டத்துல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. தானும் தேவனும் பிரிக்கப்பட்டதைப் போல, அவர் உணர்கிற தருணங்கள் எல்லாம் அவருக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பாதாளம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருந்த இருள். ஆனா, தேவன் அவர் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்து, அவர் தன்னை தாழ்த்தினபடியினாலே, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தாராம். அப்ப இயேசுவினுடைய மரணம், உயிர்த்தெழுதலின் மூலம் அவர்தான் இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகர் என்பது நமக்கு தெளிவாய் புரிய வேண்டும். அவர் ரட்சித்துட்டாரு, என் பாவத்தை நீக்கி ரட்சித்துட்டாரு. இதோட நம்ம நிக்க கூடாது. எந்த இடத்துக்கு அவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருங்கிறத உணரணும். அனுபவபூர்வமாய் நாம் உணர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 24:17 ஆன்டி. சாரி. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமா இல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல். அப்போ இந்த நட்சத்திரம் யாரு? கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த நட்சத்திரம். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும். இந்த மோவாப் அப்படின்னாலே அது என்னத குறிக்குதுன்னா, விழுந்து போன மனநிலைமையை குறிக்கிறதா இருக்கிறது. அப்போ அந்த விழுந்து போன மனநிலைமை அது என்ன? மோவாப், அந்த ஃபாலன் மைண்ட் செட். ஃபாலன் மைண்ட் செட்ல நமக்கு எல்லாமே எப்படிதான் தெரியும்? அங்க டோட்டலா அந்த தேவனை புரிந்து கொள்ள முடியாத இருள், அந்த எப்படி ஆதாம் தேவனை புரிந்து கொள்ள முடியலையோ, தேவன அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியில பங்கெடுத்த பிறகு, அவனுக்கு எப்படி தேவனை குறித்ததான புரிந்து கொள்ளுதல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்ததோ, அதே போல இங்கே இந்த மோவாபின் மனநிலைமை, இத நம்ம வாசிக்கும்போது, நம்ம கிதியோனுடைய ஸ்டோரியில நம்ம பார்க்கிறோம். அங்க மீதியானியர்கள் அங்க களிமண் பாண்டங்களுக்குள்ளே அவங்க என்ன வைக்கிறாங்க, அந்த பானைக்குள்ள வெளிச்சத்தை ஏற்றுறாங்க. பல 100 ஆண்டுகளா உலக மக்களுக்கு மறைந்திருந்த இந்த ரகசியம் இப்போ இந்த களிமண் பாண்டமா இருக்கிற நமக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ட்விஸ்டட் மைண்ட் செட்ல இருந்த, இந்த இருளுக்குள்ள இருந்த நமக்கு, நம்ம தான் களிமண் பாண்டங்களா இருக்கிறோம். இந்த களிமண் பாண்டமாகிய நமக்குள்ளே என்ன வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? அவருடைய வெளிச்சம் வார்த்தையின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த களிமண் பாண்டத்துக்குள்ள வெளிப்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க தான் இந்த விழுந்து போன மனநிலைமையில இருந்து நம்ம வெளியே வர முடியும். அந்த மோவாப், அந்த மீதியான், இது எல்லாமே எதை குறிக்குது? அந்த ஃபாலன் மைண்ட் செட், விழுந்து போன மனநிலைமைகளை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த நட்சத்திரம் உதிக்கும் போதுதான் இந்த விழுந்து போன மனநிலைமையில இருந்து முழு மனுக்குலமும் திரும்பி 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிறதை நாம் அடையும் பொழுதுதான் முற்றிலுமாய் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ முடியும். அப்போ
அந்த வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21ஆம் வசனங்கள். எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து. ஆ. அப்போ மறுபடியும் அதே பிலிப்பியர்ல 2வது அதிகாரத்துல நம்ம பார்த்த அதே காரியங்கள். எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்க. அப்போ இன்னைக்கு எல்லா கர்த்தத்துவம், வல்லமை எல்லாத்துக்கும் மேல அவர் நாமம் உயர்ந்திருக்குதான். இன்னைக்கு அவர் நாமத்தை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்னா, நம்மள இன்னைக்கு எந்த வல்லமையாவது ஆளுகை செய்ய முடியுமா? எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு அவர் கீழ்ப்படுத்தி இருக்கிறாராம். இப்போ எல்லாவற்றையும் அந்த 23வது வசனத்துல வாசிக்கலாம். ஆன்ட்டி வாசிங்க. 23. எபேசியர் 1. எல்லாவற்றையும் ம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை ம். எல்லாவற்றுக்கும் மேலாய் தலையாய் தந்தருளினார். அவரை என்ன செஞ்சிருக்கிறாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு. உன்னை நல்லா புரியணும். அவர் கர்த்தத்துவத்துக்கும், வல்லமைக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார். இப்ப அவர் தலையா இருக்கிறாரு. நம்ம எல்லாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். இந்த சரீரமாகிய சபையை அந்த கர்த்தத்துவம், வல்லமை எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அவர் எதெல்லாம் அவருக்கு ஜெயமாய் அவர் பெற்றிருக்கிறாரோ, அதை எல்லாவற்றையும் அந்த கர்த்தத்துவத்துக்கும், வல்லமைக்கும், ஆ துரைத்தனத்துக்கும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? அவர் எல்லாவற்றிற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கிறார்னா, இந்த சரீரமாகிய சபையும் அதே இடத்துல வரும்படியாய் அவர் நிரப்பி இருக்கிறாராம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்போ இன்னைக்கு ஃபுல்னஸ நமக்கு கொடுத்திருக்கிறார். சரீரமாகிய சபைக்கு நமக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆனா, இன்னமும் நம்ம என்ன செய்யல? ஆளுகை செய்ய ஆரம்பிக்கல. காரணம், இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் இன்னமும் பூரணமாய் அவர் உதிக்கவில்லை. இப்ப சில பகுதிகள்ல உதிச்சிருக்கிறாரு. இன்னும் பல பகுதிகள்ல நம்ம மனிதர்களைப் போல சிந்திக்கிறபடியினாலே, இந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய சரீரமாகிய இந்த சபையாய் நாம் இன்னமும் மாறவில்லை. இதுதான் உண்மையான ட்ரூ சபை. உண்மையான சபைனா இதுதான். அவருடைய ஃபுல் பவர்ல ஆப்பரேட் பண்றதுதான் அவருடைய உண்மையான சபை. இன்னைக்கு நம்ம எதுக்கு சபைக்கு போறோம்? ஏதோ போறோம், ஏதோ 2 வசனத்த கேட்கிறோம், வர்றோம். இந்த அத்தாரிட்டி, இந்த பவர் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிற உணர்வோடு நம்ம சரீரமாகிய சபையாய் நம்ம இருக்கிறோமா? இது நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அதாவது இப்போ கிறிஸ்துவுக்கு அவருக்கு எல்லா துரைத்தனம், கர்த்தத்துவம், வல்லமை எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய நாமம் உயர்ந்திருக்குது. அவருக்கு கீழ தான் எல்லாமே இருக்கு. அவர் எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். இப்போ இது நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு நம்ம இந்த பவர்ல, இந்த அத்தாரிட்டில ஆப்பரேட் பண்ணணும்னு நம்மையும் அவர் நிரப்பி இருக்கிறாராம். இது புரியாத சபை ஒன்றுக்குமே அது என்ன முடியாது? ஒண்ணுமே அது செய்ய முடியாது. இந்த இடத்துல நம்ம எப்ப வர்றோமோ, அப்பதான் நம்ம அத்தாரிட்டில ஆப்பரேட் ஆக முடியும். இது இல்லன்னா, நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை தான் வாழுவோம். சாதாரணமான எந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா, ஏதோ சண்டே சர்ச்சுக்கு போயிட்டு வர்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம அதுக்காக தேவன் அழைக்கவில்லை. நம்மள உயர்ந்த நோக்கங்களோடு, திட்டங்களோடு இந்த பூமியில நம்மை தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் எல்லா துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் நம் காலுக்கு கீழ அவர் கொண்டு வந்துட்டாரு. இது புரியணும். ஆனா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்னும் பிசாசு, பிசாசு, பிசான்னு பிசாச பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம்.
அவர் சொல்றாரு, "உன்ன எல்லாத்தையும் உன் காலுக்கு கீழ நான் வச்சுட்டேன். எதுவும் உன்ன ஆளுகை செய்ய முடியாதுங்கிற இடத்துல அவர் வைத்திருக்கிறார்." அப்போ இத நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரியலா நம்ம புரிய ஆரம்பிக்கிறோமோ, நாம் ஆளுகை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ இந்த களிமண் பாண்டத்துல தான் இந்த விளக்கை நம்ம பெற்றிருக்கிறோம், வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம். இந்த களிமண் பாண்டத்துல பல வருஷமா நம்ம நம்ம ஒரு ரகசியத்த பெற்றிருக்கிறோம். அது இப்போ என்ன செஞ்சிருக்கான்? வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறான். வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறச்சாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதுதான் இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் முதல்ல நம்ம இருதயங்கள்ல உதிக்கணும். அவர் எங்கேயோ இல்ல. இந்த களிமண் பாண்டமாகிய இருக்கிற நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறாராம்? உள்ளிருக்கிறாராம். அங்க நம்ம பார்க்கிறோம். அது ஆதிகாலம் முதல் மறைக்கப்பட்டிருந்த ஒரு ரகசியம். அந்த 25 வாசனம் கொலோசியர் 1:25. ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. ம். அப்போ இதெல்லாம் ஆதி காலங்களுக்கும் தலைமுறை தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்த ஒரு காரியம். இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு. பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். அத பூரணமா தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் நானேன். அது என்ன ரகசியம்? புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இனி நீங்க இல்ல. நீங்க இப்போ உங்களுக்குள்ள நீங்க யாரா வாழ்றீங்க? உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்துதான் இருக்கிறார். கிறிஸ்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார்ன்னு பவுல் சொல்றாருன்னா, இதைத்தான். அவர்தான் எனக்குள்ள வாழ்றாரு. அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர வாழ விடுறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர வாழ விடாம, நாம் நான் என்ற ஒன்றை சுமந்து கொண்டிருக்கிறபடியினால தான் மனுஷனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, இந்த தன்னைத்தான் வெறுத்துனா, அப்பா இனி நான் இல்ல, எல்லாமே நீங்க தான் எனக்குள்ள வாழ்றீங்கங்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ அதுதான் நம்மை நாம் வெறுப்பது. அவரதான் 100% அவர நமக்குள்ள பார்க்கிறது தான் அந்த சுயத்தை வெறுப்பது. நம்ம இப்பவும் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அன்னைக்கு கூட ஒரு வசனத்த தியானித்தோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஒரு வார்த்தை ஒருத்தர் சொல்ட்டாங்கன்னா, உடனே நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா, அதுக்கு ரீசன் என்ன? நான், இந்த சுயம் என்ன சொல்ட்டாங்களே? ஒண்ண புரியணும். இது நீங்களே இல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. அத அவர் பார்த்துக்கிடுவாரு. அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா, நமக்கு என்ன இருக்காது? சோர்வே வராது. அப்பா இது என்ன பேசல? இது உங்கள சொல்றாங்க. நான் உங்கள்ட்ட விட்டுர்றேன். இது எப்போ இந்த இடத்துக்கு நம்ம வருவோம்னா, இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயங்களில் பரிபூரணமாக உதிக்கும்போது நடக்கிற காரியம். இன்னைக்கு அந்த இடத்த நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்மை தியானிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஏசாயா 14:12 முதல் 14. 14. 12ல இருந்து 14. அதிகாலையில் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே.
நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இது இது லூசிஃபர குறித்து சொல்ற காரியமா பார்க்கிறோம். இது மெயினா என்னன்னா, இந்த வீழ்ச்சியை குறிக்கிறதா இருக்கிறத பார்க்கிறோம். உன்னதமானவருக்கு ஒப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்ற போலியான விழுந்து போன மைண்ட் செட். நீங்க ஆதாம்ல அவ எதுக்கு அந்த பழத்தை புசிக்கிறா ஏவாள்? அவன் சொல்றான், நீ இதை சாப்பிடும் நாள்ல தேவனை போல மாறிடுவ. இதுவே விழுந்து போன ஒரு மனப்பான்மை. அவ ஏற்கனவே ஆளுகை செய்யற இடத்துலதான் வச்சிருக்கிறாரு. ஆனா அத புரிய முடியாதபடி இந்த சத்ரு எப்போ இந்த சர்ப்பம் தந்திரமாய் அவளிடத்துல வந்து வஞ்சிக்கிறான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, சர்ப்பம் ஏவாள வஞ்சித்தது போல உங்களையும் வஞ்சித்துருமோன்னு நான் பயந்து இருக்கிறேன். ஏன்னா பொய்களை சொல்லுகிறவன் அவன். அவர் நம்மள பூரணமா நேசிச்சுட்டே தான் இருக்கிறாரு. நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அந்த உண்மையை உணர விடாதபடி செய்கிறவன் தான் சத்துரு. இது விழுந்து போன மனப்பான்மையை குறிக்கிறது. அப்போ ஒரே உண்மையான விடிவெள்ளி யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்முடைய அடையாளத்தை நம்ம இழந்து போயிட்டோம். நம்ம ஐடென்டிட்டி என்னன்னே நம்ம தெரியாத இடத்துக்குள்ள இருளுக்குள்ள போய் அவன் சொல்றான், ஆதாம் சொல்றான், நீ ஆண்டவரே நான் நிர்வாணியா இருக்கிறதுனால பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். அவர் எப்பவும் போல அவனை பார்க்க வர்றாரு. ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேக்குறாரு. இப்ப ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு அன்பா பேசுற சத்தம் கூட அவனுக்கு பயங்கரமா கேக்குது. இது எல்லாம் முழு மனுக்குலமும் தேவனை அறிய முடியாத இருளுக்குள்ள போயிட்டு. அங்க பிதா அங்க குமாரன் கிட்ட அங்க பேசுறப்போலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சத்தம் கேக்குது. அங்க சீனாய் மலையில தேவன் பேசுறதுக்கு இறங்கி வந்தாருன்னா, ஐயோ இவர் எங்க கூட பேச வேண்டாம், இவர் பேசுனா பயங்கரமா இருக்குன்னு பயப்படுறாங்க. ஏன்னா தேவனை அறியவே முடியாத இருளுக்குள்ள முழு மனுக்குலமும் சென்றது. இந்த இருளுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். அவர் இறங்கி நம்மள மீட்டெடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8 முதல் 10வது வசனங்கள். எபேசியர் 4, 8 முதல் 10. ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினால் என்பதினாலே அவர் அதற்கு முன்னாக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அப்போ இங்க வசனம் தெளிவா சொல்லுது, உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. நம்ம இருதயம், எல்லாருடைய இருதயமும் எங்க போய் சிறைப்பட்டு கிடந்தது? பாதாளத்துல இருளுக்குள்ள சிறைப்பட்டு கிடந்தது. இன்னைக்கு அவர் பூமிக்கு வந்தபடியினாலே அந்த டார்க்னஸ்ல இறங்கி நம்மை அவர் சிறையாக்கி விட்டாராம். வெளிச்சத்துக்கு நம்ம இப்ப சிறையாகி இருக்கிறோம். நம்மள இருள் என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. நம்மள எந்த விதத்திலையும் இருள் நம்மளுக்கு உள்ள கவலை, பயம், கலக்கம், சோர்வு அப்படி எப்பவுமே கான்ஸ்டன்டா ஏதோ ஒரு தாட் வந்தா நம்ம அவர்கிட்ட போகும்போது வெளியே வந்துடலாம். ஆனா முழுவதுமே அதுக்குள்ள இருக்கிறோம்னா நம்ம இருதயம் எங்கதான் இருக்கு? இருளுக்குள்ளதான் இருக்கு. இந்த இருளுக்குள்ளதான் அவர் இறங்கி வர்றாரு. சிலுவையில, மரணத்துல. இங்கிருந்து இறங்கி நம்ம பாதாளத்துல சிறைப்பட்டு கிடந்த நம்மளுடைய அந்த இருதயத்தை அவர் சிறையாக்கி எங்க கொண்டு போயிட்டாரு? உன்னதத்துக்கு கொண்டு போயிட்டார். வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராயிருக்கிறார். நம்மள அவர் கூப்பிட்டு உன்னதத்துல இன்றைக்கு அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அதனாலதான் கொலோசியர் 3ல பார்க்கிறோம், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், கிறிஸ்து வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா, நீ இங்கே இல்ல, நீ அங்க இருக்கிற. உன் கான்சியஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் அங்க கொண்டு போயிட்டாரு. உன்னை இருள் ஆளுகை செய்ய முடியாது.
அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நம்மை கொண்டு வந்து இருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். அதுல நம்ம பார்க்கிறோம் 11, 12 13 இன்னைக்கு சபை. இதுவே இன்னும் நிறைய பேருக்கு புரியல. சபைங்கிறது எதற்கு? 11 இருந்து வாசிங்க ஆன்ட்டி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலர் அவரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அப்போ குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இப்போ விசுவாசத்திலையும் எதுக்கு சபை? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்திலையும் அறிவிலையும் ஒருமைப்பட்டவர்கள் ஆகணுமா? கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சி. அவர் பரிபூர்ணமா இருக்காரு. இன்னும் நம்ம இருதயத்துல இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து இன்னும் பூரண புருஷர் ஆகல. நம்ம இன்னும் எப்படிதான் இருக்கோம்? இந்த முதல் ஆதாமின் செய்கைகள் பல நம்மள என்ன செஞ்சுட்டுதான் இருக்கு. நம்ம இன்னும் அதை களைந்து போடாம அதுலதான் இருக்கோம். அப்போ இந்த கிறிஸ்துவின் வளர்ச்சி, அவர் எல்லாவற்றாலும் அவர் நிரப்பி இருக்கிறார். ஆனா இந்த அறிவு நமக்கு இல்ல. இந்த உணர்வு பூர்வமாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாததுனால அங்க அதற்காகத்தான் அந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகத்தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இது நம்ம சபைகள்ல சொல்லி கொடுக்கப்படுதா? இன்னைக்கு எதை நம்ம சபைகள்ல நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தகுந்த பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். இங்க சபைக்குள்ள போனாலே சண்டையும் குழப்பமும், அன்பு இல்ல, ஒரு மனம் இல்ல, விசுவாசம் இல்ல. எப்படி நம்ம இந்த கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட சபைகளாய் நம் சபைகள் மாற வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்றோம். அவருடைய பெரிய ஒரு கிருபை. ஆனா எத்தனையோ மக்கள் இதை அறிந்து கொள்ளாம இருளுக்குள்ளேயும், மரண பயங்களுக்குள்ளேயும், சோர்வுகளுக்குள்ளேயும், அவிசுவாசங்களுக்குள்ளேயும் மனுஷரையே பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வெளியே வர முடியாம இந்த பாதாளத்துக்குள்ள சிறைப்பட்டு அவங்க கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறாருன்னா இப்படிப்பட்ட சபைகள் நம் தேசத்தில் எழும்ப வேண்டும். சபைகள்ல ஒரு மறுரூபம் நடக்கணும். கிறிஸ்துவின் வளர்ச்சிக்கு தகுந்த அந்த பூரண புருஷராய் சபையில் உள்ள அவயவங்களை மாற்ற வேண்டும். இதுக்காகத்தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். நம்ம சபைகள் வரணும். அதற்காக தான் நம்ம ஜெபிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த சத்தியங்கள் எல்லாம் இன்னும் சபைகளுக்குள்ள இன்னும் வரவே இல்லை. மேலோட்டமா கர்த்தர் உனக்கு அதை கொடுப்பாரு, கர்த்தர் உனக்கு இதை கொடுப்பாரு, ஒரு சந்தோஷத்தை தருவாரு, சமாதானத்தை தருவாரு. இந்த இந்த இடத்திலேயே நின்று கொண்டு இருக்கிறோம். இதையும் தாண்டி இன்னும் டீப்பரா போகக்கூடிய சபைகளாய் நம் சபைகள் மாற வேண்டும். நாம் யார், என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கிற சபையாய் நம் சபைகள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உள்ளத்தின் விருப்பமாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அந்த வெற்றியின் ஊர்வலம் அந்த கொலோசியர்ல நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதில் நடுவே இருந்து எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, என்னென்னலாம் நமக்கு எதிராக கையெழுத்து இருந்ததோ நியாயப்பிரமாணங்கள்ல அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, இன்னைக்கு நம்மை ஆளுகை செய்ய எந்த துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும்
அதிகாரமே கிடையாது, வல்லமையே கிடையாது. ஆனா இன்னமும் நம்ம எத பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம்? பிசாச பார்த்து, விக்கிரகத்த பார்த்து. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அறியாமை. இந்த அறியாமைங்கிற இருள் நீங்கி, விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் உள்ளத்தில் அவர் பூரணமாய் அவர் உதிக்க வேண்டும். புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி, அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு அவர் வெற்றி சிறந்துட்டாருன்னா, நாமும் வெற்றி சிறந்திருக்கிறோம். நம்மை எந்த துரைத்தனமோ, அதிகாரமோ, வல்லமையோ எதுவும் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இது நம்முடைய இருதயத்துல ஆழமாய் பதிக்க வேண்டிய உண்மை சத்தியம். நம்ம பார்க்கலாம் அதே அதிகாரம் 9, 10 வாசிங்க. கொலோசையர் 2, 9, 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அப்போ தெய்வத்துவத்தின் ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஹெட் அவருடைய பாடியில இருக்கா. அப்ப அவருடைய பாடி தான் யாரு? நம்ம. தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். And you are complete in him. பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நம்ம இருக்கிறோமா? இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம இருதயத்துல ஆழமா, நான் பரிபூரணம் உள்ளவளாய் இருக்கிறேன். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீரமாகிய எனக்குள்ளே அது பரிபூரணமாய் வாசம் பண்ணுகிறது. இன்னைக்கு என்னை தொட எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை, எந்த மனிதருக்கும் அதிகாரம் இல்லை, எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா எதை பத்தியாவது நமக்கு கவலை இருக்குமா? ஜெயில அடிச்சு போட்டா கூட ஏன் அவங்களுக்கு பயமும் கவலையும் வரல? ஏன்னா அவங்க இந்த ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நாங்க அவருக்குள்ள பரிபூர்ணம் உள்ளவர்களா இருக்கிறோம். அவர் எங்களுக்குள்ள இருக்கிற எங்களை எந்த சிறைச்சாலை எங்களை அடைத்து போட முடியும்? பேதுருவ அடைச்சு போட முடிஞ்சுதா? பவுல அடைச்சு போட முடிஞ்சுதா? முடியலையே. ஏன்னா எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் அதிகாரியாய் இருக்கிற அவருக்குள்ளே அவர்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே அவங்கள ஒரு சிறைச்சாலையும் அடைக்க முடியல. எப்ப அவங்க தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும், கிறிஸ்துவின் மேல மிகுதியான அன்புல அவங்க என்ன செய்யறாங்க? ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்று தொட முடியல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் இருதயங்களில் அவர் பூரணமாய் அவர் உதிக்க வேண்டும். அவர் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறாராம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம்தான் நம் இருதயங்களில் பிரகாசிக்க வேண்டுமாம். இந்த விடிவெள்ளி நட்சத்திரம் நம்ம இருதயங்களிலே அவர் என்ன செய்யணுமா? உதிக்க வேண்டுமாம். நம்முடைய கான்சியஸ்னஸ் டோட்டலா எப்போ ஹையர் ரெல்ம்க்கு ஷிஃப்ட் ஆகுதோ, நீங்க சும்மா ரோட்ல நடந்து போனாலே உங்களை பார்த்து எல்லாம் பயப்படும். அந்த இடத்துக்கு தான் சபை வரணும். அதுதான் ஆளுகை செய்கிற சபை. இல்லைன்னா சும்மா இன்னும் மனுஷங்களை போல மக்களை போல வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இந்த ஆளுகையை நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதுல இன்னும் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கல? பூரணமாய் வாழ ஆரம்பிக்கல. தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். விடிவெள்ளி நட்சத்திரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அங்க பார்க்கிறோம் அந்த அடுத்த வசனம், அந்த வெளிப்படுத்தல் 2:27 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு நம்முடைய காதுகளை, நம்முடைய இருதயத்தை அவர் திறந்திருக்கிறார். இந்த ஆளுகை அதிகாரத்தையும் இந்த உன்னதமான ஸ்தானத்தையும்
அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஃபாலன் மைண்ட் செட்ல இருந்து தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? வெளிய கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இருதயம் எங்க பாதாளத்துல இருளுக்குள்ள சிறைப்பட்டு கிடந்தது. இந்த இருள்ல இருந்து அவர் நம்மை வெளியே உன்னதமான இடத்துல நம்முடைய கான்ஷியஸ்னஸ அவர் ஷிஃப்ட் பண்ணி இருக்கிறாருன்னா, எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகளாய் நம்ம இருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நம்ம இன்னும் அதிகமா நீங்க தியானிச்சு பாருங்க. அ தியானிக்க, தியானிக்க, தியானிக்க உங்க இருதயங்கள்ல விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து அவர் உதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறீர் தகப்பனே. இந்த விடியற்கால வேளையில ஆண்டவரே, ஒருவேளை வேற வேற டைம் ஜோன்ஸ்ல நாங்க இந்த இடத்துல கூடியிருக்கலாம். ஆனா எங்களுடைய விடிவெள்ளி நட்சத்திரம் இன்றைக்கு எங்களுடைய இருதயத்திலே நீர் உதித்திருக்கிறீர் அப்பா. சில காரியங்கள்ல ஆண்டவரே இருளுக்குள்ள இருந்த நாங்க வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிறோம்பா. நீங்க உதிச்சிட்டீங்கன்னா அதுக்கு மேல எங்க வாழ்க்கையில இருள் இருக்க முடியாது. இருளின் பகுதிகள் எல்லாம் மறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. வெளிச்சம் உண்டாகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. லைட், லெட் தேர் பி லைட்ன்னு சொன்னவர். அவர் சொன்னா அங்க வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சமே இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்னா, நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில இருள் இருக்க முடியும்? உங்க கவலைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு அந்த வெளிச்சத்திட்ட நீங்க குடுத்துருங்க. அதெல்லாம் இருளுக்குரியது. அப்பா, நீங்க இருக்கிறீங்க. எல்லா துரைத்தனங்களுக்கும், அதிகாரங்களுக்கும் மேலான அதிகாரத்தை உடையவர். அவருக்குள்ளே நாம் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார்னா, நம்மை இனி எந்த வல்லமையும் ஆளுகை செய்ய முடியாது. ரீபாலா ஷெமல ஹீதி லீஷோரு அதூ ஷலபா. நீங்க பேச பேச, நீங்க அத்தாரிட்டியை எடுக்க எடுக்க, உங்களை பார்த்து பாதாள உலகம் நடுங்குகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. அவருடைய சரீரமாய் நம்ம இருக்கிறோம்னா, இந்த தெய்வத்துவத்தின் பரிபூரணத்தை நாம் நம்முடைய சரீரங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். சரீரமாகிய நமக்குள்ளே நாம் பெற்றிருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் பரிபூரணம் உள்ளவர்களா இருக்கிறோம். We are complete in Christ. We are perfect in Christ. இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வரும்படியாக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை ரீபா ஷெமேலி பிஹிதில் ஷொரு ஹதூஷலவா பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு நீங்க ரியலா மாற்றி காட்டுங்கப்பா. நாங்க அனுபவபூர்வமாய் எங்க இருதயங்களிலே அவரோடு கூட வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார பிளஸ் பண்றேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தரட்டும் அப்பா. இந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இருதயங்களிலும் உதிக்கும்படி தகப்பன் கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.